தொண்டை மண்டல சதகமா அல்லது தொண்ட மண்டல சதகமா என்ற சந்தேகம் வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் புலவர்களிடத்தே பெரும் சந்தேகம் எழுந்தருளியது. தொண்டை மண்டல சதகமா அல்லது தொண்ட மண்டல சதகமா? செங்கற்பட்டு வடார்காடு மாவட்டங்களும் தென்னார்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியும் சேர்ந்த நிலப்பரப்பு பண்டைய காலத்தில் தொண்டை மண்டலம் என வழங்கப்பட்டது. சதகம் என்பது 100 பாடல்களை கொண்டதாய் இயற்றப்பெறுவதின் தொகுப்பாகும். சதகங்கள் 2 வகைப்படும். நீதி சதகங்கள், மண்டல சதகங்கள் எனப்படும். இதில் நீதி சதகங்கள் என்பது குமரேச சதகம், தண்டலையார் சதகம் ஆகிய 2ம் நீதி சதகங்களாகும். மண்டல சதகம் என்பது தொண்டை மண்டல சதகம், சோழ மண்டல சதகம், பாண்டி மண்டல சதகம், கொங்கு மண்டல சதகம் ஆகிய 4ம் மண்டல சதகங்களாகும். இந்நால் வகை மண்டல சதகங்களில் சிறந்ததும் பெரும் ஆய்வுக்கு உட்பட்டதும் தொண்டை மண்டல சதகமே ஆகும். இதனை இயற்றியவர் படிக்காசு புலவர். இவருடைய காலம் சுமார் 400 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இவர் பிறந்த ஊர் தொண்டை நாட்டு களத்தூர் ஆகும். வள்ளல் சீதக்காதியால் இவர் சிறப்பிக்க பெற்றவர். தொண்டை மண்டல சதகம் என்பது இஃது 3 வகை மொழி, 2 வகை சந்தி, முத்திரத் தொகை, ஒரு தலை நோக்க முன்னிலை இலக்கண செந்நிலை தொடர் என்று 14 பக்கங்களுக்கு தமிழ் இலக்கண விளக்கம் நீளுவதைக் கண்டு ஆகா, சரியான தலைவனை அல்லவா நாம் பின்தொடர்கின்றோம் என்று ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீருடன் தான் இவ்விளக்கத்தை நாம் சன்மார்க்க கண்மணிகளுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இதற்கு முன்பு சில ஊர்களின் பெயர்கள் திரிபு பெற்று நிற்பதை பார்ப்போம். கொற்றன்குடி என்பது கொற்றங்குடி என்றும், சாத்தன்குடி என்பது சாத்தங்குடி என்றும், கொற்றன்மங்கலம் என்பது கொத்தமங்கலம் என்றும், வேடன்மங்கலம் என்பது வேட்டமங்கலம் என்றும், சேரன் மண்டலம் என்பது சேரமண்டலம் என்றும், சோழன் மண்டலம் என்பது சோழமண்டலம் என்றும் முதலிய பெயர்கள் பிற்காலத்து மறு வழக்கென்று கொள்வாரும் உளரோ எனின் அங்ஙனம் கொள்வது மரபன்று. கொள்கினும் கொள்கை என்க. இங்கனம் பெயர்கோள்களுக்கு இயற்சொற்பெயர், சொல்விரி பெயர், செஞ்சொற்பெயர், சாதி கூற்றுப்பெயர், ஒருமொழி பெயர், உயர்திணை பெயர், பார்ப்பெயர், பொதுவிற் பொதுப்பெயர், தன்மை பெயர், வழக்கு பெயர், வெளிப்படை பெயர், வரைநடை பெயர், உயருரிமை பெயர், சிறப்பு நிலை பெயர், சித்து பொறுப்பெயர், இடுகுறி பெயர், மரபுநிலை பெயர், எழுத்து தொடர் பெயர், பொருநிலை பகுத பெயர், பெருஞ்சொல்லாட்சி பெயர், முதநூல் வாய்ப்பாட்டு பெயர் முதலிய இவை முதற் பெயர் பாகுபாடுகளில் இலக்கணங்களும். எழுத்து புணர்ச்சி, பதப்புணர்ச்சி, தொடர்பு புணர்ச்சி, பொருட்புணர்ச்சி, வண்ணப்புணர்ச்சி, அளவு புணர்ச்சி, இயைபு புணர்ச்சி, சமநிலை புணர்ச்சி, கலவை புணர்ச்சி, தெரிநிலை புணர்ச்சி, குறிப்பு புணர்ச்சி, வேற்றுமை புணர்ச்சி, ஒற்றுமை புணர்ச்சி, சிறப்புடை புணர்ச்சி, பொதுவுடை புணர்ச்சி, இருமை புணர்ச்சி முதலிய புணர்ச்சி இலக்கணங்களும் கூர்ந்து உணரார்க்கு தொண்டமண்டலம் என்பதின் இலக்கணமும் புலப்படுவதன்று என்று வள்ளல் பெருமானார் நீளமாக கூறிக்கொண்டே போகின்றார். நம் காணொளியின் நேரம் கருதி சுருக்கி கூறியிருக்கின்றோம். இன்னும் பலவாறு விளக்கத்தை புலவர்களின் வியாக்கியன கர்த்தர்களின் தலையே சுற்றும் அளவிற்கு கூறியிருக்கின்றார்கள். ஆர்வமுடையவர்கள் நூற்பெயர் இலக்கண நூலை படித்து விளங்கிக் கொள்ளவும்.